ஹாய் ஹலோ. பாரத் ராதா ப்ரீமியம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ இந்த படம் வந்து எல்லா இடத்துலையுமே சொல்லியாச்சு ஆல்மோஸ்ட். ஒரே இதுதான். ஸோ எல்லா படத்துக்குமே வந்து மிக்சட் ரிவ்யூஸ் அப்படின்னு ஒன்று வரும். ஒரு சில பேர் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, சில பேர் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. இது ஃபார் ஷுவர் எனக்கு தெரியும் 100% வந்து எல்லார் மத்தியிலுமே இது ரொம்ப பிடிச்ச படமாக இருக்க போது. குழந்தைங்க, பெரியவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு போய் நீங்கள் வயசு வித்தியாசம் இல்லாமல் போய் பார்க்கலாம். எப்படி வந்து ஒரு குடிகாரர் வந்து ஒரு ரவுண்டோட குடிக்கிறத நிறுத்த முடியாதோ அதே மாதிரி இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டு ஒரு ரவுண்டோட நிறுத்த முடியாது. அட்லீஸ்ட் ரிப்பீட் வேல்யூ இருக்கிற ஒரு படம். கண்டிப்பாக போய் தியேட்டர்ஸில் பாருங்கள். தேங்க்யூ. யங்ஸ்டர்ஸ் இன்னைக்கு வந்து குடிப்பழக்கம் அப்படின்றது வந்து வயசு பார்த்து தாக்குற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இப்போ நிறைய பேர் நம்மளோட சொத்து மாதிரி இருக்கிற நம்மளோட யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே இதில் லைஃப் போயிட்டுருக்கு. ஸோ அது நம்ம அதை குடிக்கிறதுனால, அதை கன்சியூம் பண்ணுறதுனால அவங்களுக்கு, அவங்க மூளைக்கு, அவங்க குடும்பத்துக்கு என்ன செய்யுதுன்றது தெரியாமல் செஞ்சுட்ருக்காங்க. யாரும் வந்து ரொம்ப வேணும்னு போய் பண்ணுறதில்ல. ஸோ சின்ன சின்ன ப்ளஷருக்காக நல்ல அழகான வாழ்க்கையை விட்டுடுறாங்க. ஸோ அதை வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயமா இது பண்ணி எல்லா யங்ஸ்டர்ஸுமே, எனக்கு தெரிஞ்சு இருக்கிற எல்லா காலேஜுமே தே ஷுட் டேக் ஒன் டே ஆஃப் இந்த மாதிரியான ஒரு படத்தை பார்க்குறதுக்கும். இன்னும் டாஸ்மாக்லாம் கூட இந்த படத்தை நீங்கள் ஸ்க்ரீன் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப முக்கியமான படம். தமிழ் சினிமாவில் ரொம்ப முக்கியமான படம். ஒரு மாடர்ன் ரத்த கண்ணீரோட லைட் வெர்ஷன் மாதிரி இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நடிகர் எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். நான் லல்லு. பாட்டில் ராதா ரொம்ப முக்கியமான படம். தொடர்ந்து நீலம் ப்ரொடக்ஷனில் நல்ல கதைகள் வந்துட்டு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமான படமாக நான் பாட்டில் ராதாவை பார்க்குறேன். ஏன்னா இப்போ நம்மளோட ஃபேமிலி, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், அப்புறம் சொசைட்டியில் எதனா ஒரு கெட் டுகெதர் சின்ன வயசுலேருந்து நம்ம கடந்து வந்திருக்கும் போது அதில் ஆல்கஹாலிக் அடிக்ஷனில் வந்துட்டு சிக்கியிருக்கிற எத்தனையோ நபர்களை வந்துட்டு நம்மளால பார்க்க முடிஞ்சிருக்கும். அப்படி படம் பார்க்கும்போது அதனால அவர் எவ்வளோ பாதிப்புக்குள்ளாகிறாரு, அவங்களோட ஃபேமிலியில் வந்துட்டு அவங்க ஒய்ஃப் எவ்வளோ சஃபர் ஆகுறாங்க, அதில் அவங்க குழந்தைகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்கன்றதெல்லாம் ரொம்ப அழகாக அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக இந்த படம் பார்க்கும்போது உங்கள் லைஃப்பில் இது மாதிரி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அவங்க எல்லாருமே உங்களுக்கு ஞாபகம் வருவாங்க. அண்டு இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு கண்டிப்பாக ஆல்கஹால் அடிக்ஷனில் இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு ரியலைசேஷனை கொடுக்கும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு லேர்னிங்காக இருக்கணுன்றதை தாண்டி இப்போ படம் பொறுத்த வரைக்கும் எல்லாமே அட்ரஸ் பண்ணுறது, தொடர்ந்து சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை ஒரு கதையாக வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. அதில் இந்த கதையை பார்க்கும்போது இந்த கதையில் ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு நானாகவே இருக்கக்கூடும், இது என் வாழ்க்கையில் நடந்திருக்கு, இது என்னுடைய குடும்பத்தில் நடந்திருக்கு அப்படின்னு ஏதோ ஒரு விதத்தில் கண்டிப்பாக கனெக்ட் ஆகிற ஒரு 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 முக்கியமான விஷயம் இருக்குது. யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் மட்டும் கிடையாது, ஃபேமிலி, குழந்தைகள் முதற்கொண்டு பார்க்க வேண்டிய படம். ஏன் சொல்கிறேன்னா, கண்டிப்பாக படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். பார்த்துட்டு வந்தேன். ரொம்ப முக்கியமான ஒரு படம் இது. அண்ட் எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் போட்டு காமிக்கணும் இந்த படத்தை. ஆல்கஹாலிசம் பற்றி அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. அண்ட் எப்படி ஆல்கஹாலிசம் வந்து ஒரு டிசீஸ், அது அவங்க ஒரு நோய், அந்த நோயை வந்து எப்படி அவங்க டேக்கிள் பண்ணுங்கிற இது வந்து அவங்க ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ஆல்கஹால் அனானிமஸாக இருக்கட்டும், டி அடிக்ஷன் சென்டராக இருக்கட்டும். ஆக்சுவலி நான் சின்ன வயசுலேருந்தே பார்க்குற நிறைய இந்த பூக்காரி அக்கா இல்லை யாராக இருந்தாலும் அவங்க ரொம்ப வேதனைகள் அவங்க வந்து வீட்டில் வந்து ஷேர் பண்ணுவாங்க. அந்த விதத்தில் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க சொல்றது வந்து அவங்க புருஷனோட குடிகார பிரச்சனை தான். அந்த விதத்துல இந்த படத்தை வந்து அவங்க அவ்வளோ ரியலா காமிச்சிருக்காங்க. சஞ்சனாவோட கேரக்டர் வந்து எல்லாருமே வந்து லைக் எல்லா வீட்லயும் லேடிஸால ரிலேட் பண்ணிக்க முடியும். அண்ட் அவங்களும் குரு சாரோட கேரக்டரும் வந்து அதை திருந்தி அதை எப்படி அதுல இருந்து வராரு அப்படின்றது வந்து ரொம்ப அழகா காமிச்சிருக்காங்க. தினகரன் சார் டைரக்டருக்கு வந்து பெரிய நன்றி. ஏன்னா இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபிலிமை வந்து அவர் எடுத்திருக்காரு. எல்லாருமே பார்க்கணும். தமிழ்நாட்டிலும் எல்லாருமே பார்க்கணும், கேரளத்திலயும் தமிழ்நாட்டிலயும் எல்லாருமே இந்த படத்தை கண்டிப்பா பார்க்கணும். ஏன்னா இட்ஸ் a very important film. இருந்துச்சு படம். இந்த ரீசென்ட்லி இந்த மாதிரி ஒரு ஹெவி சப்ஜெக்ட் எடுத்து யாரும் இந்த மாதிரி படம் பண்ணதில்லைன்னு எனக்கு தோணுது, நான் பார்த்தது இல்லை. இட் வாஸ் அ வெரி ஈஸி, ஃபன், லைட் மூவி, பட் வித் அ ஹெவி சப்ஜெக்ட். அண்ட் அதை அவங்க பியூட்டிஃபுல்லாக எடுத்து கன்வே பண்ணியிருக்காங்க. It is very easy to know what the movie is trying to say, and அவங்க அதை பியூட்டிஃபுல்லாக கன்வே பண்ணியிருக்காங்க. Especially the dialogues, the screenplay and everything. I think the actors have done an incredible job performing the characters that they were supposed to play. And kudos to the director for making the actors do that, especially in the last dialogue, Sanjana order. I loved it, so it was great. It was a pleasure watching the movie. So yeah, thank you so much.